வாணியே தொழுவோமே, வாணியே தொழுவோமே அப்பா, வாணியே தொழுவோமே. நாளிலம் புகழும் நான்முக நாவல் நாடும் உரையும் நந்தி கணியே. நாளிலம் புகழும் நான்முக நாவல் நாடும் உரையும் நந்தி கணியே. வாணியே தொழுவோமே அப்பா, வாணியே தொழுவோமே. நிர்மல ரூபி நித்திய கல்யாணி, இறந்த ஜோதி பிறந்தம் கூவி. நிர்மல ரூபி நித்திய கல்யாணி, இறந்த ஜோதி பிறந்தம் கூவி. வாணியே தொழுவோமே அப்பா, வாணியே தொழுவோமே. கல்வியை கரசிய காத்திடுவாயே, செல்வமும் களையும் சேர்த்திடவேனா. கல்வியை கரசிய காத்திடுவாயே, செல்வமும் களையும் சேர்த்திடவேனா. வாணியே தொழுவோமே அப்பா, வாணியே தொழுவோமே, வாணியே தொழுவோமே அப்பா, வாணியே தொழுவோமே. ஓம் திருச்சிற்றம்பலம். Ladies and gentlemen, this afternoon service will be rendered in two halves. The first half being devotional songs, the second half being the sacred song, the Thevarams. We call up the family, friends and relatives to come and do the Divaradhana to bid farewell to your dear dad. Vaktatundamagaya Suryakuti Samaprabha Nirvikram Guruve Deva Sarvakarisu Sarvada Sarvakarisu Sarvada Sarvakarisu Sarvada. Om Bhurbhuva Swaha Tatsavituvarenyam Bhargo Devasya Dhimahi Dhyo Yo Na Prachodayat. Om Bhurbhuva Swaha Tatsavituvarenyam Bhargo Devasya Dhimahi Dhyo Yo Na Prachodayat. Om Bhurbhuva Swaha Tatsavituvarenyam Bhargo Devasya Dhimahi Dhyo Yo Na Prachodayat. சேரும் தன்முகமாகி தீர்க்கும் திருக்கழங்கள் சேரும் தன்முகமாகி தீர்க்கும் திருக்கழங்கள் வாழ்விக்கும் திருவழியும் விக்னேசும் திருத்தோட்டும் வாழ்விக்கும் திருவழியும் விக்னேசும்
तिरतो गणनादा गणेशा गणनादा गणेशा அருளும் உடலும் எரலும் மருளும் சூட்டி கொண்ட மதிபவனே ஆக்கல் அருளும் திரளும் பொருளும் வெள்ளி கொள்ள தருபவனே அழகும் உளரும் எழரும் மலரும் சூட்டி கொண்ட மதிபவனே ஆக்கல் அருளும் திரளும் பொருளும் வெள்ளி கொள்ள தருபவனே சித்தி கணபதி புத்தி கணபதி எத்தன வடிவம் பெற்றவனே சித்தி கணபதி புத்தி கணபதி எத்தன வடிவம் பெற்றவனே வருவாயே கணநாதா அருள்வாயே குணநாதா வருவாயே கணநாதா அருள்வாயே குணநாதா வேறும் தன்முகமாகி வினைத்தீர்க்கும் திருக்கழங்கள் வேறும் தன்முகமாகி வினைத்தீர்க்கும் திருக்கழங்கள் வாழ்விக்கும் திருவழியும் விக்னேசும் திருத்தோட்டம் வாழ்விக்கும் திருவழியும் விக்னேசும் திருத்தோட்டம் கணநாதா கணேஷா கணநாதா கணேஷா சதுர்த்தி பூஜை செய்தால் நட்பல கண்டு அருள்வாயே நாளும் பொருளும் நம்பிக்கை வைத்தால் சேரும் சிறப்பும் தருவாயே நாயகி சதுர்த்தி பூஜை செய்தால் நட்பல கண்டே அருள்வாயே நாளும் பொருளும் நம்பிக்கை வைத்தால் சேரும் சிறப்பும் தருவாளே வீர கணபதி வெற்றி கணபதி எத்தன வடிவம் பெற்றவளே வீர கணபதி வெற்றி கணபதி எத்தன வடிவம் பெற்றவளே வருவாயே கணநாத அருள்வாயே குணநாத வருவாயே கணநாத அருள்வாயே குணநாத வேறும் தன்முகமாயே வினைத்தீர்க்கும் திருக்கழங்கள் வேறும் தன்முகமாயே வினைத்தீர்க்கும் திருக்கழங்கள் வாழ்விக்கும் திருவழியும் விக்னேசும் திருத்தோட்டம் வாழ்விக்கும் திருவழியும் விக்னேசும் திருத்தோட்டம் கணநாதா கணேஷா கணநாதா கணேஷா பிள்ளையார் கோயில் கொண்டையில் திருச்சி மலையிலே நாம் மற்றும் நீங்கவும் ஆனந்த பெருகிவும் அமதான் மனதினிலே உச்ச பிள்ளையார் கோயில் கொண்டையில் திருச்சி மலையிலே நாம் மற்றும் நீங்கவும் ஆனந்த பெருகிவும் அமதான் மனதினிலே அது உச்ச பிள்ளையார் கோயில் கொண்டையில் திருச்சி மலையினிலே நாம் மற்றும் நீங்கவும் ஆனந்த பெருகிவும் அமதான் மனதினிலே
தந்தையான பெண் தாயுனானோ திருநகரன் சச்சிதானந்த புவி தந்தையான பெண் தாயுனானோ திருநகரன் அச்சுதன் வளம் அன்பினாள் மகின் முருகன் அச்சுதன் வளம் மற்றும் நீங்கவும் ஆனந்த பெருகிவும் அவதான் மனதிலே பாடுலதும் தினமும் வினையோடுலதும் ஆகிய உடவகளும் இணை தினமும் அது உச்ச பிள்ளை கோயில் குன்னையிலும் திருச்சி மலையிலே நாம் மற்றும் நீங்கவும் ஆனந்த பெருகிவும் அவதான் மனதிலே அது உச்ச பிள்ளையார் கோயில் கொண்டே அம்மாயை அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிரில்லையே அம்மாயை அழைக்காத உயிரில்லையே தெய்வம் பெற்றதான இன்று வேறொன்று ஏதே அம்மாயை அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிரில்லையே அபிராமி சிவகாமி அனுமானி மதமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா அன்னைக்கு அந்தாடும் அபிஷேகம் வழங்காரும் பொழுகின்ற சில தொண்டர் நாதானம்மா பொருளோடு புகழ் வேணும் மகனான தாயென்றும் அணு வேணும் இணைக்கின்றும் அது போதுமே அது தீங்க பிற கொண்ட அவன்தாரும் நான் முந்தன் மகனான பிறக்கின்ற வருந்தோணுமே அதை நீயே தருவாயே அம்மாயை அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிரில்லையே பசும் தங்கும் பொது வெள்ளை பாணிக்கும் மழை வயிறும் அவை யாரும் முளைத்தாங்க நாடாளம்மா விலை மீட வெளி வைத்த தேதாடும் கொடுத்தாடும் தடை தந்து தாய் அன்பு கிழித்தாளம்மா ஏழிங்கள் மாதங்கள் அருளோடு இணை தாங்கி நீ கொட்டு பெரும்பால்
எனக்கு தாயிங்கு பேருந்து ஏதே அம்மாயை அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிரில்லையே அம்மாயை அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிரில்லையே. மன்னாடும் திருச்செந்தூரில் மன்னாவே மன்னாடும் திருச்செந்தூரில் மன்னாவே முருவருமானாடும் பருவது சோலை மருமாவே கருகல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருகல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும்புள்ளானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒருவருமானாலும் பருமதி சோலை மருமாவே பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே மணிபூவானாலும் சரவண பொய்கை பூவாவே பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே மணிபூவானாலும் சரவண பொய்கை பூவாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகழுக்கு பேச்சாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகழுக்கு பேச்சாவே மனப்பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவே நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே முருமருமானாலும் பருமதி சோலை மருமாவே சொல்லானாலும் மோமேன் தொழிக்கும் சொல்லாவே பனிச்சுவையானாலும் பஞ்சாமிருகை சுவையாவே சொல்லானாலும் மோமேன் தொழிக்கும் சொல்லாவே பதிச்சுவையானாலும் பஞ்சாமிருகை சுவையாவே அருண்டானாலும் வீரும் பேரும் உண்டாவே அருண்டானாலும் வீரும் பேரும் உண்டாவே தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒருமானாலும் பருமதி சோலை மருமாவே கருகல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருகல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும்புள்ளானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒருமருமானாலும் பருமதி சோலை மருமாவே முருகா 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 முருகா
at this moment, we call up our first speaker. He is the brother of our dear dad. We call up Sada, who will now address you. My humble greetings to one and all. I just want to bring to your mind, life does not have a repeat. There is no substitute for life. Life is so precious. We need to take care, utilize, and that is exactly what he has done, the late Ponusami. Through his contributions, his wisdom, and his inspiration via the experiences through our interaction. For this, by the grace of Lord, over the period of 89 years, he existed on this earth. And I want to say a big thank you to the Lord. We truly benefited from this. In this period of time, when he left us, there was an emptiness, a void, filled with sorrow. There is no book that can guide us to wipe out this sorrow. But the people around him, with their inputs, the comfort, the moral support was all what they needed, and you have given it. On behalf of this bereaved family, may I say thank you very much. They needed this. In times of crisis, we definitely need the support. And you have given the support. And that is what families are for. To give support where it is due. Now I want to take you back, looking at his life here on earth. It was an experience with him, and through the interaction, we benefited to a great extent. I want to go back to the days of Mabel and the type of person he was. In Mabel, he had his nephews and nieces who were quite young, little toddlers. And whenever he came down to Mabel, he reached out with both his hands and gently lifted the little nieces like Susie, like Dolly, and he brought them close to his chest and gave them a bear hug. This is uplifting, elevating the spirits, comforting, protecting them. This is what he has stood for in his life. To him, to these people, little as they are, they have given him a title, and they called him Appa Uncle. To Phoenix, he went, and there they were going to see his children, Linnell and others, and he blessed them, cherished them. To them, he was known as Big Daddy. So he had a number of titles. When Tyrone and his family were involved with illnesses and so forth,
He went there toward the latter part of his life, gave him his blessings, although he was in that state, in a state of illness. To Wire Bank he went and saw late Selvi when she was in the last stages of her life, and he was comforting her. This was the type of person he was. And as I stand here and I speak to you, I am merely reflecting on the experiences we had and how through the process of interaction that we looked upon him in a certain perspective. Such was the person as he was. We go back to certain aspects, like for example, there is wisdom. When the Padayachee group was formed, any project that was undertaken, it was Mike, the chief coordinator, will make his visit and see the late Ponusami. He needed his input, he needed his blessing, and that is when he undertook the project and put into operation. He needed this. So he was held in very, very high esteem. Life was something that was worthwhile, and he had a type of a character. And the character that he had was an inbuilt character. The character comes as a result of his upbringing, norms and values that he established over a period of time, sacrifices that he has made and developed his character. Character comes from within you, but repetition comes from outside. And we from the outside, we see him in that particular state. That is what he was made. In his very early stage of life, he sacrificed. And through his sacrifice, against all odds, he studied and accomplished, graduating in the field of commerce. He developed passion and a purpose for his life. And he looked ahead, and with commitment, devotion and dedication, he proceeded and he developed what he called work ethics, resulting in, even at the age of 89, he was called upon to undertake certain tasks for his employers. That is work ethics. And from this, we can learn a lesson that we too need to develop work ethics. We have a job, we need to look after the job, because the job is going to look after you. So therefore, there's a definitely need to look after. Life's existence depends on on job. Today in this country, life is unstable, so we need to look after the job. To all people that are present here and to their children, we need to inculcate the spirit of dedication in whatever they do. Improve, go for improvement, not for perfection. The only perfect person is God. We need to improve to be better. If you can improve 2% each time, you will get there. You will achieve your purpose. You will achieve your goal. And this is what he has inculcated. Through all these things here, you need to become independent. All of us were in a state of dependence, but as we grew, we became independent. And that is what we need to do. He provided us with opportunities. And I can relate in my very early years of existence. When I was in grade 3 or so, and I was called, and he was given to understand that I haven't been to a cinema. That time we used to call a bicycle. And today we call it cinema. That day was a very, very memorable day. Even when I was in school,
I couldn't concentrate because I was only thinking of cinema. And when I came home, and when I was accompanied by Raj, who is late at this present moment, he accompanied me to the cinema, holding my hand. And while he was holding my hand, I felt I was very important. Experience is what we need. And when I went to the cinema, I saw the late Ponusami and his friend Moses. And he sacrificed. It was a school day, and it was his working day, and he sacrificed to make sure I had that experience. He took me across, and we had a meal at the restaurant, and I felt really important about that. At the very early instance, when you are given opportunities like this, the experience is very precious and memorable. And this is what we need to give all our children. Experience, opportunities to develop and become independent. And as I went into the cinema, into the auditorium, I saw it was a very huge auditorium, dark in nature, and in front of me there was this huge screen. Even the advert or the words that were there on the screen, my eyes were fixed to that. It was an experience. The film that I saw was Tom Thumb. And certainly, he left a thumbprint on me. And that 2 years later, I saw another film called Bene. This is what we need. We need opportunities. We need experience. And this is what he has given us. To his family, his wife, surviving spouse, and the children, I look upon this as 3 stages that he indulged in. The first stage, while he was alive, he developed them, gave them values, nurtures, made his contribution by giving them opportunities, experiences, shared his wisdom, and developed them. And today, they are independent and they can stand on their own footing. This is what we need to do to develop and undertake. The baton was left unto them to carry on this journey. To his wife, she was everything to him. He did everything from A to Z. And if I have to give him the rating, it will be 10 out of 10. And the attachment was great. He had also culinary skills, working hard in Hotel Edward. And he introduced to us luscious menus like pickled fish and so forth. And that was great. It was one of the days that he prepared a meat dish. And there in front was Segren. And Segren, like master chef or the judge, he sat there to partake of this meal. And he relished the meal. By came his mother. While she was walking, he stood up. He said, "This is how you must cook the food." Now can you imagine how she felt looking after him for over 50 years, preparing the meals, and this is what he had to say. That is sacred, full of fun, and also have that little hedge to bring about a joke in times of distress. And as we continue, we see there's so many things that he has done. I had a talk with one of his grandchildren, and I asked her, "What are you doing?" She said, "I am in the air."
And then I thought air is a mixture of gases. And I told her, your grandfather was our oxygen in the family. He gave life, he gave direction, and he took them to where he wants and made them independent. And it was a week ago, the other granddaughter said, my tata was very cheeky. In his defense came his daughter-in-law. He is not cheeky, he is firm. They call a spade, and that is what he was. You are firm but friendly. There are lots of people here in this world. There's various types of leaders. There's one group of people who will say things and do nothing, and they are like parasites. There is another group of people who say nothing and do nothing, and they are nothing. There is a third group of people who say nothing and do everything. Anybody can ask them something to do, and they will do it. And they are either here or there. They have lots of weaknesses. But in his case, he says something and he does it. And that is what he wants. Action speaks louder than word. And this is how he was. And that's great. The attachment was great. The second period of life that he prepared them for was a time when he was on his sick bed. He knew the family connection was great. He touched the life, he connected with them, and it was a human touch with passion, with a purpose. He wants to break loose, but he remained there in the sick bed, fighting for his life. And as Tyron has indicated, he was fighting for God. He was fighting with God, but he was fighting with God to keep alive. For this family here to release him, because they were clinging onto him, and they saw him suffering, and they said, he has suffered enough, God must take him away. He prepared them for that. And the last stage, he prepared them when he was gone. He left his legacy. He left all his contribution, his wisdom, the inspiration that he conveyed through interaction via his experiences. He left that. The baton was now left to them to carry on his journey. Today is the 15th day. Tomorrow is the 16th day. It is on the 16th day the soul will leave the earth, and we all assemble here to bid farewell to the soul. And with your prayers, may this pathway be free and waiting above. And if you look around, you see the 16 lamps over here, and the spirit, the soul, at each time was moving higher and higher, waiting to be accompanied by the angels of God, to eventually go through his last journey, the spiritual journey into the kingdom of God, where he will be received by his ancestors. Rest. And may he rest in peace. Thank you. Thank you, sir, for that insight of our dear dead. Really appreciate that. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya.
கந்தோ துளம் விலாசா சடங்கு ஆடும் பாதவீனோதா லிங்கேஸ்வரா நின்றா துணை நீதா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேதா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேதா பள்ளத்தி தாடுவா வாவா அவையாடவா பள்ளத்தி தாடுவா வாவா அவையாடவா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேதா எங்கும் எங்கும் விளங்கவே அருள் உமாபதி எங்கும் எங்கும் விளங்கவே அருள் உமாபதி ஏழ்மையகள வரும் வாவா வள்ள பொங்கவா ஏழ்மையகள வரும் வாவா வள்ள பொங்கவா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேதா பலவித நாளும் கலையேறும் அணிவுதல் உன்னையே துளைபாடும் பலவித நாளும் கலையேறும் அணிவுதல் உன்னையே துளைபாடும் கலையலங்கார் பாண்டிய ராணி நேசா கலையலங்கார் பாண்டிய ராணி நேசா மல்லைய மாசா மங்கா மணியாடவா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேதா பள்ளத்தி தானவா வாவா அவையாடவா பள்ளத்தி தானவா வாவா அவையாடவா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேதா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேதா கம்போ மாதேவா கம்போ மாதேவா கம்போ மாதேவா கம்போ மாதேவா கம்போ மாதேவா கம்போ மாதேவா மலை மேலே வாழ்கின்ற நீலவளா மலர் வாழ்வில் சிரிப்பழுந்தோ மலர் கழுத்தில்
அருள் விளங்க மலர்பாடும் நுந்தாளும் எமை காக்க வந்திடுவார் தேவளா எமை காக்க வந்திடுவார் மலை மேலே வாழ்கின்ற மாதவா மலை மேலே வாழ்கின்ற மாதவா மக்கள் குழைத்தீக்க மனம் இறங்க தூயவா மலை மேலே வாழ்கின்ற மாதவா மக்கள் குழைத்தீக்க மனம் இறங்க தூயவா மலை மேலே வாழ்கின்ற மாதவா சங்க சக்கரம் கொண்டவன் நீ அல்லவா சங்க சக்கரம் கொண்டவன் நீ அல்லவா சங்கதம் தீபமே ஆறும் வல்லவா சங்கதம் தீபமே ஆறும் வல்லவா மலை மேலே வாழ்கின்ற மாதவா மக்கள் குழைத்தீக மனம் இறங்க தூயவா மலை மேலே வாழ்கின்ற மாதவா மங்கள மணி முழங்கும் கோவினிலே மங்கள மணி முழங்கும் கோவினிலே மணியாடும் விலங்கனுக்கு திருமான் அன்புக்கும் உனை வணங்கும் பக்தர்களே அன்புக்கும் உனை வணங்கும் பக்தர்களே அணுகின்ற காப்பாற்றும் வளர்ப்பாடா அன்புக்கும் உன்னை வணங்கும் பக்தர்களே அணுகின்ற காப்பாற்றும் வளர்ப்பாடா மலை மேலே மலை மேலே மலை மேலே வாழ்கின்ற மாதவா மக்கள் குழைத்தீக மனம் இறங்க தூயவா மலை மேலே வாழ்கின்ற மாதவா Prishanti Sai Prishanti Baba Sai Baba Sai Baba Prishanti Sai Prishanti Baba Prishanti Sai Prishanti Baba Shivaya Shivaya Namah Shivaya 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 Namah Shivaya 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 Namah Prishanti Sai Prishanti Baba Prishanti
Krishna Kanayi Shirdi Sai Krishna Kanayi Namo Namo Sai Bhajo Bhajo Baba Namo Namo Sai Bhajo Bhajo Baba Sai Namo Namo Sai Namo Namo Sai Namo Namo Sai Namo Namo Sai Namo Sai Nata Sai Namo Sai Nata Sai Namo Sai Nata Shanti Sai Shanti Baba Shanti Sai Shanti Baba Shivaya Shivaya Namah Shivaya 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 Namah Shivaya Shivaya Namah Shivaya 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 Namah Shivaya Shanti Sai Shanti Baba Shanti Sai Shanti Baba Shirdi Sai Krishna Kanayi Shirdi Sai Krishna Kanayi Namo Namo Sai Bhajo Bhajo Baba Namo Namo Sai Bhajo Bhajo Baba Sai Namo Namo Sai Namo Namo Sai Namo Namo Sai Namo Namo Sai Namo Sai Nata Sai Namo Sai Nata Sai Namo Sai Nata Shanti Sai Shanti Baba Shanti Sai Shanti Baba. Our next speaker will be Angie. She is the sister-in-law of our dear dad. தெற்கு மலர்ந்தும் திசையெல்லாம் சூழும் கற்கண்டும் கண்ணி தமிழே என் தாயே தலை வணங்குது. Bow down to Holy Mother Earth. அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. Just as the letter A is first in the alphabet, God is always first in the world. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உலகெல்லாம் உணர்ந்தும் ஓதற்கு அடியவன் நிலவளாவிய நீர்மலி பேணி அழகு சோதின் அம்பலத் ஆடுவன் மலர் சிலம்படி வாஸ்தை வணங்குவான். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டுவர்க்கும் இறைவா போற்றி. நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இனி பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. மதிப்பிற்குரிய இசை குருமார்களுக்கும் தாய் தந்தைமார்களுக்கும் என் உள்ளம் கனிந்த வணக்கம். Humble salutations and prostrations at the divine lotus feet of our Supreme Lord. Vanakkam, Namaste, Namaskaram, Sai Ram, Hare Krishna, Hari Om, and a warm good day
to all loving family and friends. This afternoon, we lovingly and humbly gather to honor and celebrate our Appa, Dad Ponusami Padayachee. Today, being Appa's 15th and 16th day prayer tomorrow and memorial ceremony, the culmination of 2 weeks of prayer offerings and observances. The significance of this is to bless Appa's soul as it progresses in its journey towards its abode. The offering of food and water and singing of bhajans is to soothe and smooth the journey, and prayers to overcome any obstacles. The prayers and deep love of the family is to gain momentum in the soul's journey and to attain salvation, moksha. The body is destructible, but the soul is ever existent. Neither air, water, fire, nothing can destroy it. Performing and observances of all the prayer rituals helps to absorb the negativity and karmas of life and helps liberate and release the soul from the burden of the cycle of rebirths and deaths, and thus helping the soul journey and integrate into the absolute soul of the divine, our Creator. This is our greatest and only wish and prayer for our Appa's moksha. During the immense sadness and sorrow of these 2 weeks, there were huge moments of beautifully remembering Appa as a family gathered in prayer. Beautiful memories of events and stories of Appa's journey of life were recollected and shared with so much love. What stood out was Appa's magnanimous selflessness as related by so many of the family. Appa was a man of his word, a man of action. He not only opened up his heart, he opened up his home to loved ones and those in need. He not only picked you up when you fell, he went the extra mile and carried you till you got back firmly on your feet. He listened to your woes, he extended more than a helping hand, and he also gave invaluable advice. The tributes paid, the stories told, and the gratitude offered all bears testimony and cements Appa's colossal selflessness. Appa was blessed with the most beautiful wife, caring children, grandchildren, great-grandchildren, whom he cherished and deeply cared for. They in turn exceptionally cared and looked after him very well. They will definitely carry forward his legacy. Appa, your personality and the goodness of your golden heart will remain immortal. This earth was touched by your good deeds, and it radiates into the universe forever. We have entered the period of Mali Pachel, where we offer and bless our past loved ones with divine and favorite food offerings, and they bless us, all thus being part of the never-ending cycle of love. Our Appa is even more blessed as he takes his journey during this period. To reiterate, and in keeping with Appa's qualities and values within, profoundly being the needle and thread of weaving family unity and togetherness through all trials and tribulation. This is the epitome of Appa and sums up the family man, the father figure he was to all family, friends, and to all. Alone I can say, but together we can talk. Alone I can enjoy, but together we can celebrate. Alone I can smile, but together we can laugh. This is the beauty of human relation that Appa was. We are nothing without each other. Appa, we salute you. We love you so much, and may your soul rest in peace. We can end it.
Beautiful speech from a beautiful lady who's taken us back and given us the meaning of what love and relationship is. நெஞ்சில் ஒரு ராகம் வைத்தேன் நீ தூங்கும் போது வாதே பாடிடுவேன் அப்பா நெஞ்சில் ஒரு ராகம் வைத்தேன் நீ தூங்கும் போது வாதே பாடிடுவேன் அப்பா தனியாக இருந்து துணையாக வந்து தாளாட்டுவேன் அப்பா உன்னை தாளாட்டுவேன் அப்பா நெஞ்சில் ஒரு ராகம் வைத்தேன் நீ தூங்க போதே வாதை பாடிடுவேன் அப்பா 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 முன்குருள் கேட்டு என்னையை மறந்து மௌனத்தில் இருந்தேன் அப்பா முன்குருள் கேட்டு என்னையை மறந்து மௌனத்தில் இருந்தேன் அப்பா மலர் முகம் கண்டு அழகின் சீரப்பள் கஞ்சடும் குறையும் அப்பா என் கஞ்சடும் குறையும் அப்பா நெஞ்சில் ஒரு ராகம் வைத்தேன் நீ தூங்க போது வாதை ஆடிடுவேன் அப்பா 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 வில்லை தாமரையில் குழந்தையை வழிவள் காட்சியை தருவாயப்பா வில்லை தாமரையில் குழந்தையை வழிவள் காட்சியை தருவாயப்பா உன் வில்லையாதல் தீருவில்லையாதல் மெல்ல மெல்ல வாராய் செல்வா என் உணர்த்தியை விளையாட அப்பா நெஞ்சில் ஒரு ராகம் வைத்தேன் நீ தூங்க போதே வாதை பாடிடுவேன் அப்பா
அப்பா நெஞ்சுள் ஒரு ராகம் வைத்தேன் நீ தூங்கும் போதே வாரே பாடிடுவேன் அப்பா 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 ஓ அப்பா. Our next speaker, I think, will be the family. Brothers, Segun, Ravi, and Segri will now pay tribute to the dear dad. Good afternoon, dear family and friends. My humble vanakams, namaste, and namaskarams to all of you. Today I pay tribute to my dear father, Ponusami, Padayachee, also known to many of his friends as Paddy. Although I'm saddened by the loss of my father, I consider myself very, very fortunate because I got to spend 61 years with him. And that's something that, is actually great. And I know he's in a better place. My father was a very family-oriented man. His family meant a lot to him. And when I say his family, that also includes his 16 brothers and sisters. To him, they were very, very important. He would really go out of his way for them in whichever way they asked him if they needed anything from him. He always was there, like my Uncle Father just mentioned. He would constantly talk about his brothers and sisters and the experiences they had growing up. He was very fond of them and spoke about them until the end of his days. To my sister, brother, and I, he was a great man. A man who had good morals and values. A man who will never hesitate to correct you in whichever way he could. He was a very good storyteller. He will take you back to his primary school and high school days and give you a good detailed account of everything that happened. Although he's in a good place, he is a great loss to the Padayachee family. And as he's the last senior member who held the key to the Vayapuri family history. My father had a very, very sharp mind. And a very good example was a few days before he got passed on, Ravi decided, he said, listen, I think I need to take him out of this, this mindset where he's battling and stuff like that. So he decided to ask him some tax questions. And I was surprised. He forgot that he was ill and he suddenly started fighting away and he gave him all the solutions to the problem. And Ravi went back home and he tried it and everything worked out perfectly. I don't think you need another tax practitioner. Take watch out. My dad was a virtuous and righteous man that never deviated from the right path. He truly was a great blessing to all of us. His love, care, and most importantly, his respect for everyone around him was really amazing. He was a man of principles. We thank God for blessing us with him for 89 years. He was a man of your stature, of his stature is rare to walk this earth. We know we are most fortunate having you as a father. Thank you, Dad, for all that you have done for us. We could never repay. Thank you. Thank you, Segun, for that lovely message. We thought we were going to get the entire family, but I think they bailed out. Okay, ladies and gentlemen, now we'll move on to the second half.
we will call up the family, friends and relatives to come to the front of the altar and do the Deeparadhana to say bye to our dear dead. There's some house rules to follow. You turn the lamp 3 times. You offer the water 3 times. There's flower petals on the left-hand side. You turn it around the photograph and put it on the tray that's been provided for you. You do your prayer. If you want to kneel down, you can kneel. You put your dot and you can go back into your place. We call up the immediate family. We will sing the Tevarams, the sacred songs, and we take you to the end of this afternoon service. We call Amma and family first. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Todudaya seviyen vinayeriyon tuvanmadi sodi. Todudaya seviyen vinayeriyon tuvanmadi sodi. Kaduடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வு ஏருடைய மலரான் முன்னை நாள் பணி எத்தே அருள் செய்தார் ஏருடைய மலரான் முன்னை நாள் பணி எத்தே அருள் செய்தார் தீருடைய பிரமா தீருடைய பிரமா புறமேறிய வெம்மாணிவனன்றே அருரணிய மழைவள்ள மொழியகன் பொய்கை அளமையா அருரணிய மழைவள்ள மொழியகன் பொய்கை அளமையா பெருரணிய பிரமா பெருரணிய பிரமா புறமேறிய பெம்மாணிவன் தன்னை ஒருரணிய மனுமை துணை ஞான சம்பந்தன் கூரை செய்தார் ஒருரணிய மனுமை துணை ஞான சம்பந்தன் கூரை செய்தார் திருரணிய தமிழ்வள் திருரணிய தமிழ்வள் அவர் கொள்வினை தாயதலாமே ஓம் திருச்சிற்றம்பலம் சோற்றுணை வேதியன் சோதிவானவன் போற்றுணை தீரந்தனே போருந்த கை தோற சோற்றுணை வேதியன் சோதிவானவன் போற்றுணை தீரந்தனே போருந்த கை தோற காற்றுணை போற்றியோ கடல் பாற்றிலும் காற்றுணை போற்றியோ கடல் பாற்றிலும் காற்றுணை ஆவதோ நாமே சிவாயாவே
மாயாப்பட்டு காப்பினை தருவிய நமச்சிவாயப்பட்டு ஏத்தவள்ளார் தமக்கோ இது கண்ணிலையே ஏத்தவள்ளார் தமக்கோ இது கண்ணிலையே ஏத்தவள்ளார் தமக்கோ இது கண்ணிலையே. திருச்சிற்றம்பலம். சிவஓம் சிவஓம் ஹரஓம் சிவஓம் 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 ஹரஓம் சிவஓம் சிவமேலும் சதா சிவா சிவஓம் சிவஓம் ஹரஓம் சிவஓம் அன்னையும் நீயே அன்னையும் நீயே அன்னையும் நீயே அன்னையும் நீயே அழகியத்தியே எம்மை அருள்வாயே அழகியத்தியே எம்மை அருள்வாயே அருணாகரி நாதனே சிவஓம் சிவஓம் ஹரஓம் சிவஓம் ஆதியும் நீயே அந்தரும் நீயே ஆதியும் நீயே அந்தரும் நீயே ஜோதியும் நீயே சுந்தரும் நீயே ஜோதியும் நீயே சுந்தரும் நீயே மதுரை சொக்கேசனே சிவஓம் சிவஓம் ஹரஓம் சிவஓம் ஆனந்தம் நீயே ஆனந்தம் நீயே ஆனந்தம் நீயே ஆனந்தம் நீயே பாரங்கம் நீயே பணியிலும் நீயே பாரங்கம் நீயே பணியிலும் நீயே ராமலிங்கேசனே சிவஓம் சிவஓம் ஹரஓம் சிவஓம் நீரிலும் நீயே காற்றிலும் நீயே நீரிலும் நீயே காற்றிலும் நீயே வானிலும் நீயே மண்ணிலும் நீயே வானிலும் நீயே மண்ணிலும் நீயே தில்லை நடராஜனே சிவஓம் சிவஓம் ஹரஓம் சிவஓம் 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 ஹரஓம் சிவஓம். எங்கோ நான் வளர்ந்தேன் அறியாமல் அழைத்தேன் என் நேசி தேடி வந்தேன் நெஞ்சாழை அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிரலான் ஆறிவிட்டேன் நெஞ்சாழை அழைத்து முத்தங்கள் கொடுத்து விரலாய் ஆறிவிட்டேன். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைத்தேன் என் நேசத்தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைத்தேன் என் நேச
தாய்மாரும் இரண்டு தாளாட்டி நடுவே கைவிக்குள் நிறுத்திடுவே தாய்மாரும் இரண்டு தாளாட்டி நடுவே கைவிக்குள் நிறுத்திடுவே கலங்காதே என்று கண்ணீரை துடித்து கரம் பட்டி நடுக்கீரே கலங்காதே என்று கண்ணீரை துடித்து கரம் பட்டி நடுக்கீரே நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமீர ஜகரே ஆவியானவரே புலையான சேரும் பாரிந்த என்னை தூக்கி எழுத்தீரே புலையான சேரும் பாரிந்த என்னை தூக்கி எழுத்தீரே கல்வாழி இறந்தும் எனக்காக சிந்தி பாவி தூயாத்திருதே கல்வாழி இறந்தும் எனக்காக சிந்தி பாவி தூயாத்திருதே நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமேர ஜகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா போற்றி இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா போற்றி இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திருதே மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திருதே நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமீர ஜகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமீர ஜகரே ஆவியானவரே 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 அருமழை அணியும் மாடும் அமரனும் முனிவத்தாடும் முறை முறை வணங்கி ஏற்றும் முதல்வனே நம சிவாயா அருமழை அணியும் மாடும் அமரனும் முனிவத்தாடும் முறை முறை வணங்கி ஏற்றும் முதல்வனே நம சிவாயா 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 ஆதியாய் வேடும் நாங்கள் அதிமுதி தெரியாய் வண்ணம் ஜோதியாய் நிறவாய் நின்று துணைவனே நம சிவாயா 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 இனி நதி தீரக்கானா எழுகளோ அலங்க மாயன் காணாத எருக்கோள் எடுத்து கடவுளே நம சிவாயா கடவுளே நம சிவாயா கடவுளே நம சிவாயா கடவுளே நம சிவாயா
நம சிவாயா. ஈதியார் பெரும்போல் ஒன்று இனி அதை பணிவாய் துன்பம் பாத்தியாய் சென்போமேனி. வள்ளலே நம சிவாயா, வள்ளலே நம சிவாயா, வள்ளலே நம சிவாயா, வள்ளலே நம சிவாயா, வள்ளலே நம சிவாயா. பூமியோய் உருகமாகி உளம்பமும் குழம்புமாகி தானாக ஜெகத்தையெல்லாம் தந்தையே நம சிவாயா, தந்தையே நம சிவாயா, தந்தையே நம சிவாயா, தந்தையே நம சிவாயா, தந்தையே நம சிவாயா. எழுப்பிரி பாடாழ்வாகும் எழுங்கிழி கிழங்கி வந்து பாடாரும் ஆடும் கொள்ளும் பரமனே நம சிவாயா, பரமனே நம சிவாயா, பரமனே நம சிவாயா, பரமனே நம சிவாயா, பரமனே நம சிவாயா. ஏதிவை கோடை மாத இளமையே மயக்கப்பட்டு நீங்குள்ளாய் ஊர்க்க வெள்ளார் நிமலனே நம சிவாயா, நிமலனே நம சிவாயா, நிமலனே நம சிவாயா, நிமலனே நம சிவாயா, நிமலனே நம சிவாயா. ஐமுடி ஆடை பாடும் அம்பில தலமாய் வைத்து செய்யானோ ஆனோர் போற்றும் தேவனே நம சிவாயா, தேவனே நம சிவாயா, தேவனே நம சிவாயா, தேவனே நம சிவாயா, தேவனே நம சிவாயா. ஒன்பதோள் வாயல் போட்டு ஒழுங்கிலே உயமம் வண்ணம் பொன்போதி மலராய் காட்டும் புனிதனே நம சிவாயா, புனிதனே நம சிவாயா, புனிதனே நம சிவாயா, புனிதனே நம சிவாயா, புனிதனே நம சிவாயா. ஓம் எனும் எழுத்தழல்ல உலக விளங்குகின்ற மாமான கருணாய் நிலகம் வள்ளலே நம சிவாயா, வள்ளலே நம சிவாயா, வள்ளலே நம சிவாயா, வள்ளலே நம சிவாயா, வள்ளலே நம சிவாயா. ஆதியும் பேச வண்ணம் அதிமயே தள்ளத்தாய் கொள்ளும் தேவிய முனிய முத்து தேவனே நம சிவாயா, தேவனே நம சிவாயா, தேவனே நம சிவாயா, தேவனே நம சிவாயா, தேவனே நம சிவாயா. ஆங்கே கொண்டே கொண்டன் அறிவனே நீரோ பூசும் சொக்கனா சேகார் மேனி தூயனே நம சிவாயா, தூயனே நம சிவாயா, தூயனே நம சிவாயா, தூயனே நம சிவாயா, தூயனே நம சிவாயா. கம்பரா கிளறித்து காட்சியாய் கம்பாசே போல் அம்பளா தாடுகின்றே அண்ணலே நம சிவாயா, அண்ணலே நம சிவாயா, அண்ணலே நம சிவாயா, அண்ணலே நம சிவாயா, அண்ணலே நம சிவாயா. ஞானபோல் விலக மூன்று ஞாயிகன் அருவாய் தீரும் பரங்கொராய் இளன நீக்கும் பரமனே நம சிவாயா, பரமனே நம சிவாயா, பரமனே நம சிவாயா, பரமனே
நம சிவாயா பரமனே நம சிவாயா சத்தியும் சிவமும் ஆகி காணக ஜெகத்தையெல்லாம் முத்திய அளப்பாயாடி முதல்வனே நம சிவாயா 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 நாமுதும் நின்றேராக்கும் ஞாயனே கற்கா குந்தும் சம்சாரம் மருளாய் நின்றே தாயுனே நம சிவாயா 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 ஆதிவை கர்மாய் மேதி எழுங்குதே உலகம் எல்லாம் தானக கண்டாய் உன்னே சங்கரா நம சிவாயா 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 இணங்கி களமாய் போற்றல் இருவனும் தேடி நின்று வானகா அலத்தாயாடும் வானுவே நம சிவாயா 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 கண்ணினை முனிவள் காணி சமர்சன் தேடும் லேவும் ஆளுமே அளமாய் கண்ணா ஆதியே நம சிவாயா 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 ஓம் சக்தி 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 ஓம் நாராயண நாராயண ஓம் சக்தி நாராயண 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 ஓம் நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சக்தி நாராயண நாராயண ஓம் சக்தி நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி 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 ஓம் சக்தி
என்னை அறிவோம் பரமாத்மா என் துணை நீ யாரா என்னை அறிவோம் அறிவோம் சிவசங்கரவோம் கைலாசவாசாவோம் அறிவோம் சிவசங்கரவோம் கைலாசவாசாவோம் ஓம் நம சிவாய நாராயண ஹரி கங்காதரனே ஓம் நம சிவாய நாராயண ஹரி கங்காதரனே மாதவனே சிவசங்கரனே யாராயண ஹரி பரமாத்மா என் துணை நீ நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய நமோ நமோ 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 ஐந்தரத்தில் பிறந்த நாள் ஐந்தரத்தில் வளர்ந்த நாள் ஐந்தரத்தில் பிறந்த நாள் ஐந்தரத்தில் வளர்ந்த நாள் ஓம் நம சிவாய நமோ நமோ 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 என்னிலும் நம சிவாய எதிலும் நம சிவாய என்னிலும் நம சிவாய எதிலும் நம சிவாய ஓம் நம சிவாய நமோ நமோ 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 பகலிலும் நம சிவாய எரிவிலும் நம சிவாய பகலிலும் நம சிவாய எரிவிலும் நம சிவாய ஓம் நம சிவாய நமோ நமோ 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 ஓம் திருச்சிற்றம்பலம். Before we conclude, we would like to pass the word of thanks for now call up the granddaughter, none other than Rishina, for now. You confuse audience. Oh, see. Renisha, sorry, Renisha. Okay, good afternoon, everybody. I'm Renisha, the granddaughter for Mr. Ponusami Padayachee. It's at this time which showed us how family and friends can rally together and make even the toughest moments and times the greatest success of all. I'd like to take this moment to extend our heartfelt thank yous from the Ponusami Padayachee family to every individual which took time out from their Sundays to be here and spend this time with every single one of us in our family. And to be able to celebrate the life of Mr. Ponusami Padayachee. I'd also like to say thank you to our decor and catering team at KZN, the priest, Neven, and the Saraswati Service Group, Mia Bank Funeral Services, and to our dear family and friends who supported us tremendously throughout this time.
and continue to support us, even if it's with food, prayer, daily service, or cash and kind. The words I speak honestly cannot express the gratitude that the Padayachee family has to every single one of you, because it is you that makes all of this come together and absolutely special. So we are absolutely grateful, and no matter how much I say thank you, it will never come close to how grateful we all truly are. And I witnessed by myself, with everyone, how family, friends, literally, we need not ask, we need not say anything, but showed up, and no words, just actions spoke enormous amounts. So we want to say thank you for that. If I have somehow missed out anybody, I sincerely apologize for that. And we're gonna be doing 2 slideshows after this. So after which you are more than welcome to partake in meals, tea, coffee, and savories provided. And we've also got takeaways, so in case you need any. Also, not to forget, safe travels home. Thank you so much, everybody. Thank you, Risha. Ladies and gentlemen, we now come to the end. Shall we all rise to the concluding prayer? Before the immediate family can come through with the last Divaradhani. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. முத்தினரே அழியாதே மூட்கொழுது முயல்வேனே பத்தினரே அழவீடு பழமியங்கள் ஆம்பணும் சித்தமடும் அழவீடு சிவமாகி பக்தனுக்கே அருளியவாறு ஆட்பெறுவார் ஆற்றோவே நெறியெல்லாம் நெறிதன்னே நெறியாக நினைவேனே திரியுழங்கள் சேராமல் திருமருளே தேரும்படும் ஒன்றும் இல்லாதே கூத்தந்தன் கூட்டெனக்கே அறியும்படும் அருளியவாறு ஆட்பெறுவார் ஆயோவே செம்மையாடும் அழியாதே சிதரோடும் திருவேனே உன்னை மனம் அழவீடு முதலாயே முதல் வந்தா உண்மையமோ பொருளாக்கி நான் சிவையே ஏற்றுவதே அம்மையனே அருளியவார் ஆட்பெறுவார் ஆட்யோவே அம்மையனே அருளியவார் ஆட்பெறுவார் ஆட்யோவே அம்மையனே அருளியவார் ஆட்பெறுவார் ஆட்யோவே. ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் கல்லாப்ரியம் கழுதாப்ரியம் காசுன்றின் எல்லாப்ரியம் நினையாப்ரியம் நினைந்துரைத்தேன்
Sulaprium, Tudiaprium, Thoraprium, Yellaprium, Purutharavai, Gachigumbane, Aruperum Jodi, Kaniperum Karunai, Kaniperum Karunai, Aruperum Jodi. Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. Om Shanti, Shanti, Shanti. Welcome, welcome. You can kindly take your seats. We will listen to the Saraswati Service Group. Ladies and gentlemen, my musicians for this afternoon. On tabla was Binolan Palay, on harmonium was Mervyn Ramsamy. My name is Mervyn Kiston. Mika Nandri, please drive home safely. And don't forget, lunch is now served. Thank you. Vanakkam. Vanakkam, Namaskara, Namaste. I just want to have a few minutes. We're going to take some time now to view this slideshow with some music. It's just going to take you back in time to recollect the past experiences that people have had with my mama. If you all can just bear with us for a short while the slideshow is taking place, the caterers are just getting all the meals prepared, and you can partake of the the early or late lunch, early supper, and thereafter there's heats being provided, there's tea and coffee for you all. On the table there's some savories, and there's juice for you all to keep you all entertained till the slideshow is over. Thank you.